சார், மேஷ ராசி செல்வ வளத்தை ஈர்க்கணும்னா சில பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பழக்கம்? மேஷ ராசிக்காரர்கள் வேகமான ராசி, தைரியமான ராசி, உன்னதமான ராசி, உரித்தான ராசி. இவங்களை லேசாக ட்ரிகர் பண்ணி விட்டா போதுங்க, 10 வட்டிக்கு கூட வாங்கி களத்தில் இறங்கி வாடா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு நின்றுவாங்க. இவங்களால முடியாதுன்னு சொன்னாலும், இவங்க செய்யறதுக்கு யாராவது முட்டுக்கட்டையா நின்னாலும், இவர்களை எதிர்த்து பேசினாலும், இவர்களை கட்டுப்படுத்த நினைத்தாலும், எந்த எல்லை வரையும் போய் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மேஷ ராசி. அதனால இந்த ராசியாதிபதி செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் அவசரமான முடிவுகளை இவர்களை எடுக்க வைப்பார். அந்த அவசர கதியில் எடுக்கிற முடிவுனால இவங்க ஆபத்தான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு, சொல்லுவாங்கல்ல, யானை மேலே ஏறி பாறை மேலே விழுந்த கதையா விழுந்துட்டோம்யா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் தான் எடுத்த அவசரமான முடிவுகளால் தன்னுடைய செல்வ வளத்தை பிறருக்காக இழக்கிறார்கள். தனக்காக இழக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவனுக்காக வாக்கு கொடுத்துட்டோமே, காப்பாற்றணுமே, வாக்குக்கு நிற்கணுமே அப்படின்னு ரோசத்தை தூண்டி இவர்களை மேசராசிக்காரர்கள் செல்வத்தை இழக்க வைப்பதற்கு அந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவானும் சில நேரங்களிலே இவர்களை வேகப்படுத்துகிறார். ஏற்கனவே இது அக்னி தத்துவம், ஏற்கனவே நெருப்பு தத்துவம், ஏற்கனவே இது வேகமான ஒரு செவ்வாயினுடைய போர்த்தன்மை கொண்ட ஒரு தத்துவம். அதனால இவர்களை ட்ரிகர் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு முடிவெடுத்தா இவர்களிடம் இருந்து செல்வ வளம் போவதை நிச்சயமாக தடுக்கலாம். அதை இவர்கள் உணர்ந்தால் மட்டுமே, இவர்களால் மாற்றிக்கொண்டால் மட்டுமே அந்த ராசிக்காரர்கள் செல்வ வளத்தை இழப்பதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும்.